கல்பக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் ரேடியேஷன் வெளியே வராதபடி பலத்த கட்டமைப்புடன் அணு உலையில் கட்டுமானம் அமைக்கப்பட்டுள்ளதால் சுற்றி வசிக்கும் மக்கள் பயப்பட தேவையில்லை. ரேடியேஷனில் உள்ள ஒரு தெரப்பி மூலம்தான் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜப்பான் நாட்டில் உள்ள ஹீரோஷிமா, நாகசாகி ஆகிய பகுதிகளில் இன்னும் புற்றுநோய் தாக்கம் அதிகமாக உள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் முதல் மாநாட்டில் பங்கேற்ற புற்றுநோய் சிகிச்சை நிபுணரும் சங்க பொருளாளருமான டாக்டர் எஸ்.ஜி. பாலமுருகன் பேட்டி. தமிழ்நாடு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 3 நாட்கள் நடைபெறும் மாநாடு இன்று தொடங்கியது. இம்மாநாட்டினை தமிழ்நாடு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஐயப்பன், டாக்டர் எஸ்.ஜி. பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மாநாட்டில் வெளிநாடுகளை சேர்ந்த புற்றுநோய் நிபுணர்கள், புற்றுநோய் அறிவியல் வல்லுநர்கள், மருத்துவ கல்லூரி பயிற்சி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் இந்தியாவிலும் தமிழகத்திலும் அதிக அளவில் பரவி வரும் புற்றுநோயை கட்டுப்படுத்த பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள், புகையிலை பயன்பாடு, புகைப்பிடித்தல் தவிர்த்தல், புற்றுநோய் தடுப்பு மருந்து, தடுப்பூசி, ஆராய்ச்சி ஆகியவை பற்றி கலந்துரையாடினர். மேலும் உலக அளவில் புற்றுநோயை கட்டுப்படுத்த வருடந்தோறும் மருத்துவ விழிப்புணர்வை உலக சுகாதார நிறுவனம் தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் புற்றுநோய் நிபுணர்கள் மாநாட்டின் விழா மலர் வெளியிடப்பட்டது. இவ்விழாவில் பங்கேற்ற புற்றுநோய் நிபுணர்கள் பல்வேறு தலைப்புகளில் புற்றுநோய் விழிப்புணர்வு, ஆரம்பகட்ட நோய் கண்டறிதல் குறித்து விரிவாக பேசி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் வெளியிட்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு பங்கேற்ற புற்றுநோய் நிபுணர்கள் சங்கத்தின் பொருளாளர் டாக்டர் எஸ்.ஜி. பாலமுருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: நம் உடலில் ஜீன்களில் ஏற்படுகிற ஒரு மாற்றம்தான் புற்றுநோய் ஆகும். எந்த வயதினருக்கும் புற்றுநோய் வராது என்று சொல்லிவிட முடியாது. பிறந்த குழந்தை முதல் 90 வயது வரை உள்ளவர்களுக்கு புற்றுநோய் வருகிறது. ரேடியேஷன் கதிர்வீச்சு மூலமாகவும் புற்றுநோய் வரலாம். தற்போது ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா, நாகசாகி ஆகிய பகுதிகளில் இன்றும் புற்றுநோய் தாக்கம் அதிகமாக உள்ளது. குறிப்பாக கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் ரேடியேஷன் கதிர்வீச்சு வெளியே வராதபடி பலத்த கட்டமைப்புடன் கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டு உள்ளதால் அதன் அருகில் வசிக்கும் மக்கள் கதிர்வீச்சு பரவும் என பயப்பட தேவையில்லை. குறிப்பாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ரேடியேஷன் என்பது புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கக்கூடிய ஒரு தெரப்பி ஆகும். புற்றுநோய் குணப்படுத்துவதற்கு இன்று ரேடியேஷன் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டி டாக்டர் சுரேஷ், புற்றுநோய் நிபுணர், கோவை; டாக்டர் ஐயப்பன், புற்றுநோய் நிபுணர், சென்னை; டாக்டர் எஸ்.ஜி. பாலமுருகன், புற்றுநோய் நிபுணர், மதுரை. வணக்கம். நான் டாக்டர் சுரேஷ் வெங்கடாச்சலம், தலைவர், பிரசிடென்ட், தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் சர்ஜிக்கல் ஆன்காலஜி. டாக்டர் ஐயப்பன், செக்ரட்டரி; டாக்டர் பாலமுருகன், ட்ரெஷரர்; டாக்டர் சுப்பையா, வைஸ் பிரசிடென்ட். இந்த தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் சர்ஜிக்கல் ஆன்காலஜி முதல் முறையாக தமிழகத்திலே சென்னைக்கு அருகில் மகாபலிபுரத்திலே தங்களுடைய மாநாட்டை தொடங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் நடந்த மாநாடு இது. அப்போது இருந்த மெம்பர் 22 நபர்கள் தான், மருத்துவர்கள் தான். ஆனால் இன்று கிட்டத்தட்ட 280 மருத்துவர்களாக மாறி எங்களுடைய அசோசியேஷன் மிகுந்த பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. இந்த மாநாட்டிலே வெளிநாட்டிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து புற்றுநோய் நிபுணர்களும் தங்களது அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். பல மாணவர்கள் பல இன்ஸ்டிடியூட்லிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பயன் என்னவென்றால், தமிழ்நாட்டில் உள்ள தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த புற்றுநோய் உயர்ரக அறுவை சிகிச்சை தமிழகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றாற்போல இந்த அறிவு, புற்றுநோய் பற்றிய நிபுணம் அறிவு கடைசி வரைக்கும் செல்ல வேண்டும் என்றால் இந்த மாநாடுகள் அவசியம். இந்த மாநாட்டின் மூலம் பல தகவல்கள் எடுத்துச் செல்லப்பட்டு ஆங்காங்கே கன்னியாகுமரி, கோவை, மதுரை அல்லது சென்னை சுற்றியுள்ள சிறிய பகுதிகளுக்கும் இந்த மருத்துவ முறை பல முறையாக சென்றடையும். நமது நண்பர், ஊடக நண்பர் ஒருவர் கேட்டார்கள், புற்றுநோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதற்கு தடுக்கும் வழி என்ன என்றால், புற்றுநோய் ஏன் எதற்கு வருகிறது என்றால், மிக முக்கியமாக நாம் உடம்பை தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் அதை மேற்கொள்வதால் வருவதே ஆகும். உதாரணமாக புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இது போன்ற ஒரு பல கெட்ட பழக்கங்களால், தேவையில்லாத பழக்கங்களால் வாய் புற்றுநோய் மற்றும் வயிற்று புற்றுநோய் வர வாய்ப்புள்ளது. இந்த பழக்க வழக்கங்களை நிறுத்தினாலே போதும் புற்றுநோய் தாக்கம் குறைவாக காணப்படும். மேலும்
தமிழகத்திலேயே அரசாங்கத்தின் மூலமாக வயாவிழி என்ற ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அதாவது செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எப்படி நம் ஆரம்பத்தில் கண்டறிந்து அதை முழுவதும் அழித்தறிவது எப்படி என்றால் இந்த வயாவிழி ப்ரோக்ராம் மூலம்தான். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் இங்கு நடக்கும் இந்த அற்புதமான வயாவழி ஒரு முறையினால் இப்பொழுது புற்றுநோய் செர்விக்கல் கேன்சர் என்பது அரிதாக காணப்படுகிறது. இதுவே மிகுந்த ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறியாகும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏறத்தாழ தடுக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லலாம். 2000 ஒரு நாளைக்கு 40% செர்விக்கல் கேன்சர் காணப்படும். இப்பொழுது அது மிகவும் மிகவும் குறைந்து 20% கீழ் சென்று விட்டது. மேற்கொண்டு தகவல்களை செயலர் அவர்கள், செக்ரட்டரி டாக்டர் ஐயப்பன் தருவார்கள். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், இப்ப புற்றுநோயினுடைய காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தார். நம்ம பிரசிடென்ட் ஐயா சொன்னது மாதிரியா மெயினா நம்ம உடம்ப நம்ம பாதிச்சுக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். அது இல்லாம அவங்கவுங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய என்ன தன்மை, அவங்களுடைய அணுக்களுடைய தன்மையை பொறுத்தும் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய இது இருக்கு அவங்களுடைய உடல்ல இருக்கிற தன்மை. சிலருக்கு அந்த இது கிடையாது. அதனால சிலர் கேட்பாங்க, அவர் தம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு வரல. இன்னொருத்த 2 தம் அடிக்கிறாரு, அவருக்கு வந்துருச்சு அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தருக்கு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அப்படிங்கிறது இருக்கு. அது ஜெனட்டிக்ஸ்லயே இருக்கு. ஒரு சிலருக்கு நல்லா இருக்கு, ஒரு சிலருக்கு நல்லா இல்லை. ஆனா நம்மளுடைய இது பாத்துக்க வேண்டியது நம்ம உடம்ப நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, அந்த செல்போன்னால கேன்சர் வந்துருமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படவில்லை. அதே மாதிரி சாப்பாட்டு வகையாராக்கள், எந்த வகையான சாப்பாட்டா இருந்தாலும் கம்மியா சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. அது ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாப்பிட்றது தான் யூஸ்வலா கெடுதல்ல போய் முடியுது. அதையும் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். டே டு டே டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி அவங்க உடம்ப பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல 2-3 உண்மைகள் இருக்குங்கய்யா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, புற்றுநோய் எப்பயுமே இருந்த வியாதி தான், புதுசா வந்த வியாதி கிடையாது. மனுஷத்தன்மை இருக்கிறது அது புற்றுநோய் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம ஊடகங்கள் உங்களுடைய பெனிஃபிட் அந்த இது எல்லாத்துக்கும் தெரிய வருது. முந்தி எல்லாமே இருந்தது, இப்ப எல்லாமே தெரிய வருது. அது கூட மக்கள் தொகையும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால இன்சிடென்ட்ஸ் நடக்கிற தன்மைகள் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். எப்பயுமே இருந்ததுதான். ஆனா கொஞ்சம் இப்ப நம்ம எல்லாம் டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் நல்லா ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசா ஆயிட்டா மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்குது. கிட்டத்தட்ட அதுவும் கொஞ்சம் உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் முந்தி 40 வயசு 50 வயசு சாகக்கூடியவங்க இப்போ என்ன ஆகுது, 70 வயசு 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வயசாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெனட்டிக் டிசீஸ், அதாவது ஜீன்ல ஏற்படுற சில மாற்றத்தினால வர்ற நோய் தான் புற்றுநோய். அப்போ அது குழந்தைகளுக்கு வரும், வயசானவங்களுக்கு வரும், எல்லா வயசுலையும் வரும். எந்த வயசுலையும் புற்றுநோய் வராதுன்னு சொல்ல முடியாது. பிறந்த குழந்தையிலிருந்து 90 வயசு வரைக்கும் புற்றுநோய் வரும். ஒவ்வொரு வயசுலையும் சில புற்றுநோய் அதிகமாக காணும். இந்த ரேடியேஷன் புற்றுநோய் உண்டு பண்ண பல காரணிகள் இருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னுவாங்க. அதாவது கெமிக்கல்ஸு ரேடியேஷன் மூலமா வரலாம். இப்போ அந்த கிரோசிமா, நாகசை அங்கெல்லாம் புற்றுநோய் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. கல்பாக்கத்தில் அவங்க ரேடியேஷன் வெளியே வராத அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வரும்னு பயப்பட தேவையில்லை. ரேடியேஷன் கொடுக்கறதுனால சில பேருக்கு வரலாம். பட் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது ரேடியேஷன்ன்றது புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த தெரப்பி. புற்றுநோய் குணப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு ரேடியேஷன் அதிகமாக பயன்படுது.